வணக்கம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நேற்று வந்து ஜூலை 8 ரீநீட் சம்மந்தமாக வழக்குகள் வந்து நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் நடைபெற்றது. ஆக்சுவலாக நாடே பரபரப்பாக சுப்ரீம் கோர்ட்டை வந்து லைவாக அங்கே நடக்கிற கேசஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப 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 ஒரு வித்தியாசமான அனுபவம். நேற்று எவ்வளோ கேசஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க, எவ்வளோ பிஸியாக ஒரு சுப்ரீம் கோர்ட் இயங்கிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம நேற்று பார்க்க முடிஞ்சிச்சு லைவில். அண்டு கரெக்டாக நம்ம நீட் பற்றின கேசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மணிக்கு கிட்டத்தட்ட அந்த டைமில் ஒரு மத்தியானம் 1லேருந்து 2 மணி பக்கமாக தான் அந்த கேஸே வந்து எடுத்தாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரசூட் தலைமையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நேற்று கேள்விகள் கேட்கப்பட்டன. சிபிஐட்ட கேட்டிருக்காங்க, என்டிஏட்ட மெயினாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, கவர்மெண்ட்ட நிறைய கேட்டிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு விவாதமே நேற்று வந்து உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றுச்சு. ஒரு விஷயம் நல்லா கிளியராக சொல்லிட்டாங்க. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது கன்ஃபார்ம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. பட் அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கிறத தான் இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சிபிஐ கிட்ட அதிகமான விஷயங்கள் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் எந்த அளவுக்கு நடந்திருக்கு, யார் நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படிங்கிறது ஒரு என்டிஏ தரப்புலேருந்து வந்து அவங்களும் அட்மிட்டட், எஸ் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறத. உச்சநீதிமன்றம் வந்து நீதிபதிகள் வந்து என்டிஏவை வந்து சரமாரியாக கேள்வி கேட்டாங்க. இது வந்து ஒரு இந்தியாவிலேயே நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம், அதுவும் மெடிசனுக்காக நடக்கிற ஒரு எக்ஸாம். ஸோ இதில் வந்து ஒரு முறைகேடுகள் நடக்கிறத நினச்சி ரொம்ப 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 ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் எப்படி லீக் ஆச்சு, கொஸ்டின் பேப்பர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, யார் அதுக்கு இன்சார்ஜ், அந்த கொஸ்டின் பேப்பர் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, எத்தனை மாதத்துக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு எத்தனை மாதத்துக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அது எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, ஸ்டோர் ஆன இடத்துலேருந்து எங்கே அது போகுது, யார் அதை எடுத்துகிட்டு போகிறா, எந்தெந்த சென்டருக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, எல்லா கொஸ்டின்ஸ் எல்லாம், அதாவது இதுதான் அப்படிங்கிறது இல்லை, எல்லா கொஸ்டின்ஸும் அவங்க கேட்குறாங்க. நீதிபதிகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் வந்து நீதிமன்றத்து மேலே ஒரு முழு நம்பிக்கை ஏன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நேற்று கண்ணால் பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க எடுத்தோன்னு ஒரு வேலையை செய்ய முடியாது. எஸ் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு அப்படின்னோடனே ரீநீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகலாம். பட் அவங்க யோசிக்கிறாங்க, 23 ஓகே, தப்பு கொஞ்சம் பேர் பண்ணியிருக்காங்க, சில மாணவர்கள், சில பெற்றோர்கள், சில அதிகாரிகள், சில கோச்சிங் சென்டர், முக்கியமான கோச்சிங் சென்டர், இவங்க எல்லாமே எல்லா மனிதர்கள் எல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் பேர் செய்த தப்பால் பெரும்பான்மையான மாணவர்கள் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன, நடந்ததுலேருந்து தெரிஞ்சது என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் ரீநீட்டை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். பட் இருந்தாலும் இவ்வளோ தவறுகள் நடந்திருக்கு, எவ்வளோ ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு. ஸோ அந்த முறைகேட்டோட இந்த எக்ஸாமை நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு அவங்க வந்து அதை 2 பக்கமும் பார்க்குறாங்க. ஓகே, ரீநீட் நடந்தால் தப்பு நடந்திருக்கு, ரீநீட் நடக்கணும். ஆனால் ரீநீட் நடந்தால் மற்ற மாணவர்கள் பெரும்பான்மை ஒரு 10% தப்பு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோமே, மிச்சம் 90% மாணவர்கள் என்ன தப்பு பண்ணலையே. ஸோ அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ மற்ற மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும் ரீநீட் வச்சா அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்லுது, அவங்களுடைய அக்கறையை பார்க்க முடிஞ்சிச்சு. நீதிமன்றத்தோட அக்கறை எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். எல்லா துறைகளும் தாண்டி மக்களுக்காக உச்சநீதிமன்றம் எப்படி நிற்குது அப்படிங்கிறத வந்து நேற்று கண்கூட பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு நிமிஷம் சொல்லியிருக்கலாம், ஒரு செகண்டில் எஸ் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சா ரீநீட் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அவங்க அதை சொல்லலை. அவங்க வந்து இன்னும் விசாரணை 2 நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி ரெடி ஆகுது, அந்த ஃப்ரம் த ஆரிஜின், அது எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மாதத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, யார் அதை ப்ரிப்பேர் பண்ணுறா, யாரெல்லாம் அதுக்கு பொறுப்பு, அது எங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, பேங்க்கில் வைக்கிறாங்க, அந்த பேங்க்கில் லாக்கர் கீ யார்கிட்ட இருக்கும், அந்த கீழே அந்த லாக்கர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அங்கேருந்து எப்படி மற்ற சென்டருக்கு எல்லாம் போகுது, மற்ற ஸ்டேட்டுக்கு எல்லாம் எப்படி போகுது, யார் அதுக்கு பொறுப்பு, ஒரு சென்டரோட இன்சார்ஜ் யார், எல்லா விஷயமும் அவங்க கேட்குறாங்க. ஸோ வந்து இது எல்லாம் அவங்க ரெடி பண்ண சொல்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு, பட் எவ்வளோ தூரம் அது லீக் ஆகிருக்கு, ஓகே, எவ்வளோ ஒரு மாஸ் பீப்புள் கிட்ட போய் அது சேர்ந்துருக்கா, இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அது இருக்கா. இப்போ ஒரு பர்டிகுலராக இப்போ வந்து பீகாரில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சென்டரில் ஒரு
ஒரு ஒரு ஒரு ஆசிரியரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியரை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த சென்டர் சம்மந்தப்பட்ட இடத்துல மட்டும் அது பரவியிருக்கா? இல்லை மற்ற ஸ்டேட்டில் எல்லா இடத்துலையும் இந்தியா ஃபுல்லாக அது பரவியிருக்கா? ஹவு ஃபார் இட் இஸ் பீன்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சோஷியல் மீடியாவில் அது பரவியிருக்கா? எஸ், டெலிகிராமில் அது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் பரவியிருந்தால் அது இந்தியா ஃபுல்லாக பரவியிருக்கும். அப்போ வந்து நிறைய பேர் வந்து அதனால் பெனிஃபிட் ஆகிருப்பாங்க. ஸோ அதை வச்சு அவங்க நிறைய மார்க் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கலான்னா அது கவர்மெண்ட்டை கேட்குறாங்க. நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா, சைபர் கிரைம் மூலயமா நீங்கள் வந்து அந்த டேட்டா அனாலிசிஸ் பண்ணுங்கள். எந்தெந்த பேருக்கு இதெல்லாம் போயிருக்கு, எப்படி போயிருக்கு. ஸோ அவங்க வந்து என்டிஏவையும் கொஸ்டின் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்கிட்டையும் அவங்க கேட்குறாங்க. கவர்மெண்ட்டோட ஹெல்ப்பு சிபிஐக்கு வேணும்னு சொல்கிறாங்க. சிபிஐகிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. சிபிஐ வந்து நீங்கள் யாரை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, யார் யாருக்கு என்னென்ன தொடர்பு, இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சிபிஐகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ 3 பேர்த்துக்கிட்டையும் என்டிஏ, கவர்மெண்ட்கிட்டையும் கேட்டிருக்காங்க, தென் சிபிஐட்டையும் கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்கிட்டையும் கொஸ்டின் கேட்டு இன்னும் 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அகெயின் இந்த ஹியரிங் வந்து ஜூலை 11 தான் வரப்போகுது. ஸோ அவங்களுடைய தார்மீக பொறுப்பை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த நீதிபதிகள் வந்து ரொம்ப பொறுப்பாக, ஓகே எஸ் இது லீக் நடந்திருக்கு, இதை எப்படி கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். இந்தியாவில் இது சாத்தியம்தான். நம்ம அவ்வளோ துறை அட்வான்ஸ்டாக இருக்குது. நம்ம நினச்சா நேர்மையாக இருந்தால் எல்லாராலையும் இதை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா பிகாஸ் எல்லாத்துக்கும் ரீட் வச்சா 23 லட்சம் 24 லட்சம் பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுல இருக்காங்க. சரி, இப்போ இது கண்டுபிடிக்கிறதுனால என்னென்னா எவ்வளோ தூரம் இது பரவி இருக்குது. முக்கியமாக வந்து இதில் வந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ண ஒரு 6 முக்கியமான ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீகார், தென் அப்புறம் ஜார்க்கண்ட், குஜராத், ராஜஸ்தான், டெல்லி, மகாராஷ்டிரா, இங்கெல்லாம் வந்து எஃப்ஐஆரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் லீக்கு, ஓஎம்ஆர் ஸ்கேமு அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்டேட்ஸில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு, எப்படி வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத விசாரிக்கலாம். மேபி அவங்க இந்த 6 ஸ்டேட்டுக்கு மட்டும் அவங்க வந்து ரீடெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம். எல்லாமே வந்து அவங்க நீதிபதிகள் வந்து ஆராயிறாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ ஒரு பாதிப்பை குறைக்கலாம். எஸ், தவறு நடந்துருச்சு, தவறு இது வந்து இந்தியாவில் இது நடக்கக்கூடாது. இந்தியாவில் இது எல்லா ஊழல்ங்கிறது, முறைகேடு அப்படிங்கிறது இங்கே எல்லா துறையிலையும் நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு ஒரு சின்ன குழந்தைங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீட்டு எக்ஸாமுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற இந்த குழந்தைங்களோட வாழ்க்கையில் விளையாடுற மாதிரி இந்த மாதிரி முறைகேடுகள் நடந்திருக்கக்கூடாது. இதுக்கு யார் பொறுப்பு? எல்லோரும் தான் பொறுப்பு. என்டிஏ ஒரு பொறுப்பு அப்படின்னா, என்டிஏ கொஸ்டின் பேப்பரை யாருக்கு விற்றா? என்டிஏ நேராக விற்றாங்களா, இல்லை என்டிஏ சம்மந்தப்பட்ட அதிகாரிகளா, இல்லை அந்த எக்ஸாம் சென்டரில் இருக்கிற அதிகாரிகளா, இல்லை ஆசிரியர்களா? யாருன்னு குறை சொல்கிறது? இங்கே எல்லாரும் அந்த கொஸ்டின் பேப்பரை காசு கொடுத்து வாங்கின நாமளா? யாரை சொல்கிறது? ஓகே, பெற்றோர்கள், மாணவர்கள். எப்போதுமே ஒரு விஷயம், எந்த விஷயத்துக்கு டிமாண்ட் இருக்கோ அதுக்கு சப்ளை இருக்கும். நம்ம எல்லோரும் சப்ளையை தான் திட்டிகிட்டு இருக்கோம், பட் டிமாண்ட் இங்கே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறோம். டிமாண்ட், நீங்கள் ஒரு விஷயத்துக்கு டிமாண்ட் இருக்கும் பொழுது அதுக்கான சப்ளை இருக்குது. இப்போ இங்கே சப்ளை செஞ்சவங்களை நம்ம தண்டிக்கணும் அப்படின்னா அந்த டிமாண்டை க்ரியேட் பண்ண நம்மளையும் அந்த கொஸ்டின் பேப்பரை அதை நம்பலைன்னா நம்ம மக்களாகிய நாம் இந்த தவறாக அந்த கொஸ்டின் பேப்பரை குறுக்கு வழியில் நம்ம மேலே வந்துடலாம் அப்படின்னு நினச்ச சில மக்கள், நம்மளை மாதிரி மக்கள் அந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்களா அவங்களையும் தான் குறை சொல்லணும். ஸோ இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எப்படியாவது கண்டுபிடிக்க முடியுமா? யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணியிருக்கா, யாருக்கெல்லாம் இதுக்கு பெனிஃபிட் ஆகிருக்காங்க, அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள இந்த தேர்விலேருந்து விலக்கிட்டு மற்றவங்களுக்கு நம்ம நியாயம் வழங்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று அப்படின்னா, சரி ஒரு குறிப்பிட்ட பகுதியில், ஓகே இப்போ இந்த ஒரு 6 ஸ்டேட் வந்து பேர் அடிபடுது அதிகமாக. ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் ரீடெஸ்ட் நடத்தலாமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டேமேஜை குறைக்கணும். ஓகே, இப்போ சேதாரம் நடந்துடுச்சு, பட் இந்த சேதாரத்தை எப்படியாவது குறைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு கன்சர்ன். ஏன்னா அது வந்து ஒரு பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. நீதிபதி வந்து சும்மா வந்து எஸ் ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் நேற்றே. பட் இருந்தாலும் இதை எப்படியாவது, இதில் எவ்வளோ தவறு நடந்திருக்கு, எவ்வளோ முறைகேடு நடந்திருக்கு, யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கா, இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா? சிபிஐயோட உதவியோட, கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, சைபர் கிரைம் நெட்வொர்க் இருக்குது, அவங்களோட உதவியோட இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் இந்த தேர்விலேருந்து வெளியில் ஏற்றிட்டு மற்றவங்களுக்கு நியாயம் வழங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2 நாள் அவகாசம் எடுத்திருக்காங்க. பார்க்கலாம் 11ஆம் தேதி என்ன நடக்கும் அப்படிங்கிறது. பட் எதுவுமே இல்லை, இந்த தவறை கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த முறைகேடு வந்து பெரிய அளவில் நடந்திருக்கு.
ஒரு 6 ஸ்டேட்டுக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா இந்தியா இந்தியாவுக்கு இது வந்து பரவி இருக்குது அப்படின்னா வேறு வழி இல்லை. அட் த எண்ட் ஆஃப் த டே அது வந்து கடைசி ஆயுதமாக தான், கடைசியாக தான் அது வந்து அது ஒஸ்ட் கேஸ் சினாரியோ அப்படின்னா ஒரு வேறு வழி இல்லை. அப்படிங்கிறப்ப தான் அந்த நடந்த நீட்டை கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக ரீநீட் நடத்தணும் அப்படிங்கிறது கடைசி. பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக வேலை செஞ்சு இந்த தவறை யார் செஞ்சால், எவ்வளோ தூரம் இந்த தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சிபிஐக்கு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க, என்டிஏக்கு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு தான் இது அனைத்தும் செய்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றம். ஸோ உச்சநீதிமன்றம் உண்மையாலுமே அது நீதிமன்றத்து மேலே இருக்க மதிப்பும் மரியாதையும் நேற்று பல மடங்கு உயர்ந்து விட்டது. ஏன்னா ஒரு சாதாரண விஷயம், நான் திரும்ப இதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவங்க நினச்சிருந்தா நேற்றே இந்த கேஸை முடிச்சிடலாம். பட் இருந்தாலும் மாணவர்கள் ஓகே, மற்றவங்களும் சரி ஓகே, ஒரு 20 வயசுக்கு அப்புறம் அந்த மாதிரி எக்ஸாம்லாம் நடந்தால் கூட அவங்களால அதெல்லாம் தாங்கிக்க முடியும். பட் மாணவர்கள், இளம் பருவத்தினர், அவங்க பாதிக்கப்படக்கூடாது. அவங்களுடைய வாழ்க்கையை ஏன்னா நிறைய பேர் நேர்மையாக படித்து நேர்மையாக கஷ்டப்பட்டு மார்க் வாங்கியிருக்காங்களே, இப்போ அவங்களுக்கு ஒரு நியாயம் வழங்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கருத்தில் கொண்டு தான் இந்த 2 நாள் டைம் எடுத்திருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தவறுகள் ஈடுபட்டவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். கொஸ்டின் பேப்பரை விற்றவனும் தப்பு தான், அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கினவனும் தப்பு தான். இது இங்கே எத்தனை இந்தியன் வந்தாலும் சரி, எத்தனை அந்நியன் வந்தாலும் சரி, எத்தனை முதல்வன் வந்தாலும் சரி, நாமளாக திருந்தலை அப்படின்னா இந்த தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கும். ஓகே, ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உச்சநீதிமன்றம் இன்னும் 2 நாள் கால அவகாசம் கொடுத்துருக்கு. இன்னும் இதில் இந்த கேஸில் இன்னும் என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியுமோ, தவறு செய்தவர்களை அதாவது தவறு செய்தவங்களை ட்ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான எண்ணம். சரி, அதுதானே நியாயமான ஒரு இது தானே. ஏன் மற்றவங்களை தண்டிக்கணும்? ஏன் எல்லாத்துக்கும் ரீநீட் வைக்கணும்? தவறு செய்தவர்களை தண்டித்து அந்த தேர்விலேருந்து விலக்கிட்டு மற்றதை ரெடி பண்ண வேண்டியதான். மற்றபடி மற்றவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டு கவுன்சிலிங் நடத்த வேண்டியதான் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. பட் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த ஒரு 6 ஸ்டேட் எந்த ப்ராப்ளம் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த 6 ஸ்டேட்டுக்கு நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சார், இது இந்த 6 ஸ்டேட்டை தாண்டி இந்தியா ஃபுல்லாக இது புற்றுநோய் மதிப்புரையோடு இருக்குது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக கடைசியாக வேறு வழியே இல்லை அப்படின்னா தான் ரீநீட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் ஜூலை 11 என்ன நடக்குதுன்னு.